Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 21st to 23rd January 2023. The first article we will cover from the China dams diplomacy, Irana water diplomacy. So we will discuss. So recently we have seen in the map la paakringa illaya. So you can see the Arunachal Pradesh area la there are three big dams construction, that is Jeksu, Sangmu and Jaisha. இது ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் வீக் நம்ம இந்த ஆர்டிக்கிள் நம்ம பார்த்தோம் ரிலேட்டட் டு திஸ். ஸோ யூ கேன் சி ஆன் தி இமேஜ் அந்த லைக் செமாயுங் கிளேஷியர்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகக்கூடிய ஏர்லாங் சாங்போ ரிவர் அப்படியே போயிட்டு பீப்புள் கேன் சி ஆன் தட் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ள என்ட்ரு ஆகுது பிரம்மபுத்திரா ரிவராக. அது டேர்ன் ஆகக்கூடிய ஏரியாவில் தெர் இஸ் அ ரிவர் லைக் பிளேஸ் கால்ட் மேடாக் கவுண்டி. மேடாக் கவுண்டி. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து ஸோ மேடாக் கவுண்டி அப்படின்ற பவுண்டி சார் நாட் கவுண்டி பவுண்டி அப்படின்ற பிளேஸில் தான் தெர் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹியூஜ் டேம் அப்படின்றது சொன்னேன். இருக்கிறதுலே ரொம்ப பிக்கஸ்ட் டேம். அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம பஃபர் ரிசர்வ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் ரீசெண்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ திருப்பி என்ன அப்படின்னா நேபாளோட ட்ரை ஜங்ஷன் ஏரியா, தட் இஸ் நியர் டு Nepal Tri Junction, that is in Kalapani area. So people can see, I will show another image here. People can see in this image. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், there is a place called as புராங் கவுண்டி அப்படின்ற பிளேஸில் there is a construction. இந்த ரிவர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாடி வருது நேபாள் ஏரியாவில் இருந்து. ஸோ நேபாளோட ஏரியாவிலேருந்து நேபாள் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து சேருது. தட் இஸ் காக்ரா ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர், கங்காவோட ட்ரிபியூட்ரி. ஸோ அதில் வந்து இது சேருது, ட்ரிபியூட்ரியாக சேருது. அப்புறம் இட் வில் பி கால்ட் அஸ் சாரதா ரிவர். இந்த ரிவர் கூட லைக் மைபியா சாங்போ அப்படின்ற இந்த ரிவரோட நேம். ஸோ இந்த மேப் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். Now I will draw this. So it's a Kalapani disputed area. So நேபாள் இப்படி வரும், இது நேபாள்னு வச்சுக்கோங்க. There is a tri junction, there is a Kalapani dispute between India and Nepal. ஸோ இந்த ஏரியாவில் காலாபானிக்கு 16 கிலோமீட்டர் அவே. இட்ஸ் அ பிளேஸ் தட் இஸ் ஆஃப் சைனா டிபெட் ஏரியா. இங்கே தான் தெர் இஸ் அ ஒரிஜினேஷன் ஆஃப் அ ரிவர். அது வந்து நேபாள் வழியாக சாரதா ரிவர், மெப்ஜோ சாங்போ. மெப்ஜோ சாங்போ அப்படின்ற இந்த ரிவரோட நேம். இந்த ரிவரில் தான் இப்போ ஒரு பிக்கஸ்ட் டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட விசிபிலிட்டி இமேஜஸ் ரீசென்ட்லி பப்ளிஷ்ட் இன் த ஹிந்து நியூஸ் பேப்பர், தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இப்படி ரிவர்ஸை ஃபுல்லாக வந்து லைக் ஸ்டாப் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ அப்பர் ரைபீரியன் ஸ்டேட்ஸ். China is called as upper riparian states, so having huge amount of rivers. And then India, Nepal, Bangladesh, Myanmar, இதெல்லாமே low riparian states, விவசாயம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த தண்ணி ஸ்டாப் பண்ணும்போது it will get affected, and then he will counter, we don't have any treaty with this China, ஏன்னா surplus of water is there. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் எடுத்துனா இண்டஸ் வாட்டர் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். வி ஹேவிங் அ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ அதில் வந்து 3 ரிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், மீதி இருக்கக்கூடிய 3 ரிவர்ஸ் நமக்கு. ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஜீலம், இண்டஸ் அண்ட் செனாப் இஸ் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்றது. இந்தியாவிலேருந்து கிராஸ் ஆகி அங்கே போகிறது தான்.
but we shared an agreement. And China kuda we never had an agreement with. Even Bangladesh kuda Ganga water treaty இருக்கு. ஆனால் சைனா கூட நம்ம இவ்வளோ ரிவர்ஸ் உள்ளே வந்தப்புறம் ட்ரீட்டி போடலை. அதுக்கான ரீசன்னா சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தெர் இஸ் நோ வாட்டர் டிஃபிஷியன்சி. ஆனால் இப்போ வந்து பிளாக் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ நீட் ஃபார் அ ட்ரீட்டி அப்படின்றது தான் இது சொல்லுது. இப்படியே போச்சு அப்படின்னா ஃபுல்லாக அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர், மெப்ஜோ, சாங்போ ரிவர், இந்த ரிவர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில டைமில் நமக்கு திடீர்னு வந்து தண்ணியை திறந்து விடுவாங்க. And then it will create a huge flood and the disaster in the country. Low riparian countries வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்றதுனால it's a hydro politics. It's related to international relation. உங்களுக்கு சொன்னது இந்த மேப் காமிச்சிருங்க. அப்புறம் people have to know why China is doing it. அதுக்கான ரீசன் இட்ஸ் a diplomacy. China ஓட damn diplomacy டு கவுண்டர் இந்தியாவை வந்து சில விஷயங்களில் கவுண்டர் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. அண்ட் தென் இட் வில் அஃபெக்ட் தி ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இட் வில் அஃபெக்ட் இந்தியாவோட லைக் அக்ரிகல்ச்சரை பாதிக்கும். லோவர் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளை மட்டும் இல்லை, பங்களாதேஷ், மியான்மர் போன்ற கண்ட்ரிஸையும் இது பாதிக்கும். ஏன்னா மெக்காங் ரிவர்லேயும் ஆல்சோ தே கன்ஸ்ட்ரக்ட் லாட் ஆஃப் டேம்ஸ். ஸோ தேட்ஸ் அபவுட் மெடாக் கவுண்டி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட்ஸ் கவுண்டி. அது மாதிரி இப்போ தேர் இஸ் அ பிளேஸ் வேர் த லைக் மப்ஜோ சாங்போ, தட் இஸ் இன் சைனா. அங்கே ஒரிஜினேட் ஆகி அதில் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, தட் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட் ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the additional Tier 1 bonds. There is a news about the additional Tier 1 bonds. So இது எதுக்கு அப்படின்றது எஸ் பேங்க் இஷ்யூ. ஸோ இஷ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி we will discuss about the Tier 1. ஸோ பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா there is a capital adequacy norm. That is capital adequacy ratio. Capital divided by risk weighted assets. The capital can be Tier 1 capital plus Tier 2 capital divided by risk weighted assets. So in the Tier 1 capital நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it's having the paid up capital, ஷேர்ஸில் வரக்கூடியது, the investments, the paid up capital, and then you having undisclosed income, disclosed income. அதுக்கு பிறகு you having statutory reserve. ஸோ பேங்கோட ரிசர்வ், ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் இன் ஆர்பிஐ ஆர் வித் திஸ் பேங்க். ஸோ அதன் அடிப்படையில் இந்த Tier 1 கேபிட்டல் சொல்லப்படுது. இட்ஸ் a core capital. The Tier 1 capital again separated into common equity, அப்புறம் additional Tier 1 capital, அப்புறம் capital conservation buffer. அப்படி மூணா பிரிக்கிறாங்க. Tier 2 capital is normal, that is இங்கே disclosed income இருக்கு, undisclosed income. அப்புறம் you having preference shares. ஸோ இதெல்லாமே வந்து Tier 2 capital. Tier 2 capital வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது. ஸோ பேசல் நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிற 2009 there's a Basel norm 3. The standards for Basel norm, they need to maintain 11.5% of this one. அப்படின்னா 9 plus 2.5. 9ன்றது காமன் ஈக்விட்டி, காமன் ஈக்விட்டியும் இதுவும் சேர்த்தது, additional Tier 1 capital சேர்த்தது. So I will show the image, if you can see. Minimum capital equity Tier 1 ratio வந்து 5.5.
கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் 2.5, அடிஷ்னல் டயர் வந்து 1.5, இதெல்லாம் சேர்த்து 7ம், அப்புறம் டயர் 2 கேபிட்டல் வந்து யூ பீப்புள் கேன் சி ஹியர். இப்போ காமன் ஈக்விட்டி கன்சர்வேஷன் பஃபர் வந்து இது வந்து 5.5, இது வந்து 2.5, அப்போ மொத்தம் 8 வந்துருச்சு. அப்புறம் 1.5, இது சேர்த்து they need to maintain 9.5. அப்புறம் நான் மாற்றி சொல்லிட்டேன், 9.5 ப்ளஸ் 2ன்றது டயர் 2 கேபிட்டல் ரேஷியோ. ஸோ அது சேர்த்து 11.5. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் they need to maintain 12%. ஓகே, ஸோ இந்தியா வந்து they need to maintain 12%. நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதான் வந்து அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் மெயின்டைன் பண்ணுறது கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் அண்ட் காமன் ஈக்விட்டி பஃபர். காமன் ஈக்விட்டி பஃபர்ன்றது நான் இந்த கேட்டகரி சொன்னேன், கோர் கேபிட்டல்ஸ். கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர்ன்றது இட்ஸ் அ ப்ராஃபிட்டில் வரக்கூடிய லாபங்களை சேமித்து வைக்கிறது ஃபார் அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸில். அடிஷ்னல் டயர் 1 அப்படின்றது they need to get like collect fund from outside via bonds. அதுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டுக்கு பேர் தான் அடிஷ்னல் டயர் 1 பாண்ட் அப்படின்னு பேர். இட்ஸ் அ பெர்பெச்சுவல் பாண்ட். பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் அப்படின்னா நார்மல் பாண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பாண்ட் வாங்குகிறோம். இப்போ 1000 rupeesக்கு ஒரு பாண்ட் நீங்கள் ஒரு கம்பெனியோட பாண்ட்ஸை வாங்குறீங்கன்னா that will have a maturity year of 5 years, 3 years, etc. and then there will be an interest rate 6%, 3%, 4% அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் 5 years முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் இயர்லி யூ வில் கெட் திஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து நார்மல் பாண்ட்ஸ். பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் அப்படின்னா நோ மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டி இருக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி வெரி ஹை, 8-9% அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு கிடையாது. ஆர்பிஐவோட நார்ம்ஸ் படி அடிஷ்னல் டயர் கேபிட்டல் டயர் 1 பாண்ட் வந்து when it goes 11, இந்த 9.5 காமன் ஈக்விட்டி கேபிட்டல், இந்த டயர் 1 கேபிட்டல் இருக்கு இல்லையா, 9.5 மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதில் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைனா காமன் ஈக்விட்டி கேபிட்டல் எடுத்துக்கோங்க, 5.5 சொல்லியிருக்கேன், அதை விட கம்மியாக போச்சு அப்படின்னா, இல்லைனா 9.5ல இட்ஸ் ரெடியூசிங், அப்போ அந்த பேங்க்ஸ் வந்து இட் இஸ் இன் கொலாப்ஸ், ஸோ நோ நீட் டு ரிட்டர்ன். அதான் இதில் ரிஸ்க் அதிகம். இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்கணும்னு கிடையாது. தட்ஸ் அபவுட் தி அடிஷ்னல் டயர் 1 பாண்ட். அடிஷ்னல் டயர் 1ன்றது இந்த அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் 1.5% மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த 1.5 எதுக்கு மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும்போது when it goes down it can be utilized. இந்த பணத்தை எடுத்து பேங்க்ஸ் வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். ஸோ அவங்க அன்சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸை சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ரிட்டர்ன் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ண வேணான்னு சொல்கிறாங்கனால இது பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் வித் ஹையர் இன்ட்ரெஸ்ட், நோ மெச்சூரிட்டி டேட். விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா செகண்டரி மார்க்கெட்டில் இந்த பாண்ட் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது பர்சன் பர்ச்சேஸ் ஏ வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எஸ் பேங்க்கிட்ட இருந்து, அதை வந்து உடனே பிக்கு வந்து செல் பண்ணலாம், சிக்கு செல் பண்ணலாம். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் இட் கேன் பி ட்ரேடட். சப்போஸ் பேங்க்கிட்ட போய் நீங்கள் வாங்க முடியாது, பேங்க் வந்து கால் பண்ணுற வரைக்கும், அவங்க வந்து நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து திருப்பி வாங்க முடியாது. பட் ரிஸ்க் இஸ் வெரி ஹை, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி வெரி ஹை. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் பாண்ட். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 8000 கோடிக்கான லைக் பாண்ட்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து ஆகஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். ஸோ தே ஹேவ் அனௌன்ஸ் எஸ் பேங்க் இன் கொலாப்ஸ். தட்ஸ் த ரீசன் ஆர்பிஐ அனௌன்ஸ். ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் என்னன்னா, இது கொடுக்கணும்னு தேவையில்லை, ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆர்டர் தான் இப்போ பாம்பே ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கல். ஸோ இட் வாஸ் மேனேஜ்டு பை தி செபி தான், ஆனால் ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழே வரும். சரியா? ஸோ செகண்டரி மார்க்கெட்னா ட்ரேட் மார்க்கெட்டில் லைக் எக்ஸ்சேஞ்சஸில் தான் இது ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சேம் லைக் பாண்ட் மார்க்கெட், பட் equity ப்ளஸ் பாண்ட். இது இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பாண்ட், ஃபுல்லி பாண்ட் கிடையாது, நோ மெச்சூரிட்டி டேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹை,
எதுக்கு அப்படின்னா இந்த அடிஷ்னல் டயர் ஒன் கேபிட்டல். டயர் ஒன் கேபிட்டலில் அடிஷ்னல் டயர் ஒன் தே நீட் டு மெயின்டைன் 5.5, 2.5 அப்புறம் 1.5 மொத்தம் சேர்த்து 9.5 தே நீட் டு மெயின்டைன் ப்ளஸ் 2. இது எதுக்கு மெயின்டைன் பண்ணோன்னா பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆக இருக்காமல் இருக்கிறதுக்காக. இது பேசல் நார்ம்ஸ் 11.5னா நமக்கு வந்து 12.5 அடிஷ்னலாக இன்னும் நமக்கு 0.5% நம்ம வந்து ஆர்பிஐயோட நார்ம்ஸ் அடிப்படையில் வி நீட் டு சேவ். இதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த ரிஸ்க், இந்த கேபிட்டல் அடிகசி ரேஷியோ டவுன் ஆகுது அப்படின்னால பேங்க்ஸ் ஆர் இன் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ ஹெல்த், இட் வில் இண்டிகேட் த ஹெல்த் ஆஃப் த பேங்க். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி அஹோம் பரியல் சைட்ஸ். அஹோம் கிங்டம் பீரியடில் கிட்டத்தட்ட 600 வருஷம் இந்தியாவோட அசோம் ஏரியா, அசோம் அப்படின்ற பேர் வந்ததுக்கான ரீசனும் இதுதான். 13th 19th century they ruled in like Assam area. It's a small kingdom. 1228 1685 வரைக்கும். So that la battle of Saraygat. இதுல முகல் எம்பரர்ஸ் கூட war between Ahom kingdom. So Mughal emperor were defeated. There's a person called as Lachit Borbukan. ஸோ இவரை நம்ம செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இவரோட சிலைகள் இருக்கு அசாம் ஏரியாவில். ஸோ இவர் தான் முகல் எம்பரரை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபீட் பண்ண பர்சன் இன் திஸ் அஹோம் கிங்டம் ஏரியா. அண்ட் தென் தே அனெக்ஸ்ட் வித் பிரிட்டிஷ், அதுவும் லேட்டர். ஸோ 1685 பீரியடுக்கு பிறகு. ஸோ இதோட அஹோம் கிங்டம் வந்து அதுக்கப்புறம் அனெக்ஸ் பண்ணப்படுது பிரிட்டிஷ் கிங்டம் கூட. ஸோ தட்ஸ் வை இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அஹோம் கிங்டம் பீப்புள் தே வில் ப்ராக்டிஸ் அ பரியல் லைக் ஈஜிப்டில் வந்து அந்த பிரமிட்ஸ் இருக்குல்லையே அதே மாடலில் தே வில் யூஸ்ட் மைதான்ஸ். அந்த மைதான்ஸோட பேர் சராய்தியோ மைதான் அப்படின்னு பேர். ஸோ இட்ஸ் அ ஹைலி அப்ரைஸ்ட் ஏரியா. இல்லைன்னா எரிச்சதுக்கு பிறகு அதோட ஆஷஸ் இல்லைன்னா எலும்புகளை கொண்டு வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க. ஸோ திஸ் ஏரியா இஸ் ஈக்குவலன்ட் டு தி இஜிப்டியன் பிரமிடிக்கல் பரியல் சைட்ஸ். அவங்களோட அந்த பிரமிட் கூடயும் கம்பேர் பண்ணப்படுது. ஸோ திஸ் வாஸ் ரெக்கமெண்டட் ஃபார் தி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ சராய்தியோ மைதான், அஹோம் burial sites, these are the things are important related to your examination. That's all. அப்புறம் இந்த அஹோம் கிங் த பேட்டில் ஆஃப் சரைகாத், இது இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ that's all about this article. The next article related to the gold ETF. ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முன்னாடி கூட. ஆகஸ்ட்ல இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், ஆகஸ்ட் 11th நினைக்கிறேன். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த மார்க்கெட், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா தேர் இஸ் அ பாரத் 22 ETF, 22 ETF of government, public sector. So government-ஓட 22 companies were listed in this ETF, exchange traded fund. இப்போ எக்ஸாம்பிள் SBI is selling a shares amount of 1 lakh shares. ONGC அதே மாதிரி எல்லா ஷேர்ஸையும் ஒன்று சேர்ப்பாங்க. ஒன்று சேர்த்துட்டு இதுக்கு என்னென்ன வேல்யூ அப்படின்ற கேல்குலேட் பண்ணி இட் வில் பி டிவைடட் இன்டு ETF. 1 ETF-ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது தெரியும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ ரிஸ்க் வில் பி டைவர்சிஃபை. ஸோ 1 ETF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யுவர் மணி வில் பி இன்வெஸ்டட் இன் ஆல் தீஸ் கம்பெனி, 22 கம்பெனிஸ். ஸோ இது வந்து சப்போஸ் SBI வந்து லாஸ் ஆனாலும் சரி, மற்ற கம்பெனிஸ் வந்து கெயின் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த 1 ETF-ல நீங்கள் 1 rupee, இப்போ எக்ஸாம்பிள் 1 ETF is equal to 1 rupee அப்படின்னா every where it will be invested 0.01% will be invested in SBI. அப்புறம் ONGC-ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு பங்கு விழுந்தாலுமே மற்ற பங்குகள் வந்து ப்ராஃபிட் எடுக்கு அப்படின்னா ரிஸ்க் வில் பி டைவர்சிஃபைட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கான்செப்ட் தான். பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ETF-க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 1 ETF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி இன்வெஸ்டட் இன் ஆல் கம்பெனிஸ். அதான் அதோட அர்த்தம். இப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனிஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனால ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஸோ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இட்ஸ் நாட் லைக் திஸ். இதுவும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு தான். ஒரு இடிஎஃப், ஒரு கோல்டு இடிஎஃப், ஒன் கோல்டு இடிஎஃப் is equal to the value of 1 gram of gold. சரியா? 1 gram of gold மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ, you are investing in 1 gram, 1 gold ETF அப்படின்னா 1 gram of gold. இன்னைக்கு 5,000 rupees 1 gram அப்படின்னா you are investing 5,000 rupees. You can purchase 1 ETF. எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். கோல்டோட ரேட் ஏற ஏற இடிஎஃபோட ரேட் ஏறிட்டே இருக்கும். ஸோ பங்குகள் அதிகமாகிடும். ஸோ பீப்புள் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டட். இது எதுக்கு அப்படின்னா பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக, கோல்டு இம்போர்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக. அப்போ 1 கிராம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி 5,000 இருக்குது, நாளைக்கு 6,000 ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் 6,000 rupees. இட் வில் பி ஈக்குவல் அண்ட் கால்குலேட்டட் வித் த கோல்டு, நாட் லைக் திஸ். இதுவும் ஃபிசிக்கல் கோல்டோட டிமாண்டை கம்மி பண்ணுறதுக்காக. தோஸ் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு தே கேன் இன்வெஸ்ட். கிட்டத்தட்ட இதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 90% ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 425 crore வந்து இதன் மூலமாக கலெக்ட் ஆகிருக்கு இது வரைக்கும். இது வந்து இட் கேன் பி யூட்டிலைஸ்ட், இட் கேன் ரெடியூஸ் தி ஃபிசிக்கல் கோல்டு டிமாண்ட். அது மாதிரி கோல்டு பாண்ட், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், கோல்டு பாண்ட் ஸ்கீம் நடத்திருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். இட் வில் பி லிஸ்டட் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். 459 crore வந்து வந்திருக்கக்கூடிய காசு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அனௌன்ஸ் பண்ணதில் 90% காசு வந்துருச்சு அப்படின்றாங்க. அந்த பங்குகள் விற்று தீர்ந்தாயிடுச்சு. செகண்டரி மார்க்கெட்டில் யூ கேன் பர்ச்சேஸ் இட் நவ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிக்கிள் அபவுட் த கிக் ஒர்க்கர்ஸ். gig workers வந்து they are in vulnerable condition, there is no social security. Gig workers அப்படின்னா freelancers. there is a platform gig workers, non-platform gig workers. So platform and non-platform gig workers. Gig workers அப்படின்னா definition, those who are not outside, working outside. They are the workers who are working outside the traditional employer versus employee relationship. கம்பெனிக்கும் எம்ப்ளாயிஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா கம்பெனி ஸ்டாஃபாக இருப்பாங்க. தே வில் ஒர்க் இன்சைட் தி பர்மிசஸ், தே வில் கெட் சோஷியல் செக்யூரிட்டி. அவங்க எல்லாமே they are the part of traditional gig workers அப்படின்னு பேரு. நான் ட்ரெடிஷ்னல் அப்படின்றப்போ they are the part of gig workers. Platform and the non-traditional category. Platform gig workers எடுத்துக்கிட்டிங்கன்னா those who use online source as a platform. For example, Swiggy, Ola, இவங்க எல்லாமே வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது. பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி இவங்க ஆர்டரை வந்து கொண்டு கொடுக்குறாங்க. ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க தே ஆர் தி கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம். தே ஆர் யூசிங் பிளாட்ஃபார்ம் அஸ் அ ஒர்க். நான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா தே வில் கோ அண்ட் டூ சம் ஒர்க். ஃப்ரீலான்சர்ஸ் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க, தே ஆர் நாட் பெர்மனன்ட். கிளாஸஸ் எடுக்கிறது, கெஸ்ட் லெக்சரர், இதெல்லாமே வந்து ஃப்ரீலான்சர்ஸ் கேட்டகரியில் வரும். non-platform gig workers, they will do a contract work model work. They are not in the traditional platform. So that's about the gig workers அப்படின் பேர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having 7.7 million gig workers இன்னைக்கு வரைக்கும். அதே 2030 இந்த டிகேட் முடியும் போது it will go to 25.2 crore, 23.5 million, 23.5 million இல்லைன்னா 2.35 crore மாறும் அப்படின்றது கணிக்கப்படுது. அதனால சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான். தே ஆர் இன் வல்னரபிள் செக்டார். அவங்க ஜாபை லூஸ் பண்ணால் அவங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது. இதெல்லாமே வந்து அவங்களுக்கான ஒரு ஆணையங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஹேவ் டு பி இன்ட்ரடியூஸ்ட். அந்த இவங்களையும் சோஷியல் செக்யூரிட்டி கோடுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது ரெக்கமெண்டேஷன். ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி.
The next article related to the Pradhan Mantri Puraskar Bal, sorry, Rashtriya Bal Puraskar scheme, like award. அப்புறம் there is a ராஷ்ட்ரிய பல் கல்யாண் அவார்டு. இந்த 2 அவார்டும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. குழந்தைங்களை பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும். those who are performing art, லைக் அவங்க ஸ்போர்ட்ஸில் அது மாதிரி அவங்களோட திறமைகளை பயன்படுத்தி இனோவேஷன்ஸ், லைக் அச்சீவ்மெண்ட்ஸில், சோஷியல் சர்வீஸில், அப்புறம் பிரேவரி. அவங்க சின்ன குழந்தைங்க 15லேருந்து 18, 5லேருந்து 18க்குள்ளாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 1 lakhலேருந்து 1 lakh கேஷ் ப்ரைஸ் அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணால் எஸ்டர்டே இட் வாஸ் ப்ரொவைடட். 11 சில்ட்ரன்ஸுக்கு இந்த வாட்டி அவார்டு கொடுத்துருக்காங்க. பல் சக்தி புரஸ்கார் அவார்டு. 10,000க்கான புக் வாங்குறதுக்கான ஒரு லைக் ஒரு டோக்கனும் கொடுப்பாங்க. ஸோ பல் சக்தி புரஸ்கார்ன்ற பிரேவரி, அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்காலர் ஒர்க், தட் இஸ் இனோவேஷன் ஒர்க் எதாவது பண்ணுறாங்க, ஆர்ட் எதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டாப்பில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி செலக்டட் ஃப்ரம் இந்தியா. அதில் 11 குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பல் கல்யாண் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆர் 18க்கு above இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், those who are working for the welfare of the children. ஸோ அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னா 1 lakh கொடுக்குறாங்க கேஷ் அமௌண்ட். அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 5 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆப்ரேஷன் ஓபிஎஸ் அலர்ட். இட்ஸ் நாட் அபவுட் ஓபிஎஸ், ஆப்ரேஷன் அலர்ட். பிஎஸ்எஃப் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா there is a Sar Creek area. So I will show the image. So this is the Sar Creek area. ஸோ இங்கே வந்து ரோந்து பணிகள் அதிகப்படுத்துகிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாடி அதிகமாக லைக் இன்ட்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும், டெரரிஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் ஓபிஎஸ் அலர்ட் அப்படின்ட்டு 7 days இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லைக் ரிப்பப்ளிக் டே வர்றதுனால டெரரிஸ்ட் த்ரெட்னிங் இருக்கும் அப்படின்றனால இதில் வந்து ரோந்து பணிகள் அதிகப்படுது. தட்ஸ் வாட் கேம் நியூஸ். பிஎஸ்எஃப் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அந்த டுடேஸ் அண்ட் தென் நாளைக்குள்ளதை சேர்த்து நான் உங்களுக்கு டுமாரோ வி வில் டூ தட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. With reference to the annual status of education report, consider the following statements. Statement number 1. It is a nationwide citizen-led household survey that provides snapshot of children's schooling and learning in both rural and urban area. Statement number 2. The survey is conducted by Pradham, a non-governmental organization. Which of the above statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2. Often heard in news, wolf warriors diplomacy resembles the foreign policy of which of the following? Options. First option is US government, second Russian government, third one the government of Iran, fourth one the Chinese government. Wolf wars warriors diplomacy. Question number 3. With reference to the BrahMos missile, consider the following statements. Statement number 1. BrahMos is named on the rivers Brahmaputra and Moskova. Statement number 2. It is a ballistic missile. Statement number 3. It operates on the fire and forget principle. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 1 and 2 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Fourth question. Medog region recently seen in news lies in which of the country? Options are A, Brazil, B, Peru, C, Spain, D, China. A, Brazil, B, Peru, C, Spain, D, China. Question number 5. Nagartas community recently seen in news hails from which of the following states?
Option A, Maharashtra. Option B, Karnataka. Option C, Tamil Nadu. Option D, Madhya Pradesh. So previous order answers. 20th 19th இருந்து 20th வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட எம்சிக்யூ ஆன்சர்ஸ், அந்த டேயோட எம்சிக்யூ ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இஸ் டி, செகண்ட் ஒன் சி, தேர்ட் டி, ஃபோர் டி, 5A. ஃபர்ஸ்ட் ஒன் டி, செகண்ட் சி, தேர்ட் டி, ஃபோர் டி, 5A. That's all. So mains answer writing question. Analyze the impact of the gig economy on the traditional labor market and discuss the challenges faced by the gig workers. So that's all. Thanks for joining with us.